ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனதில் எதையும் வைத்து புழுங்கிக் கொண்டிருக்காதே. இன்று இரவு உனக்கு அதிசயம் நடக்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது. தயவு செய்து புலம்பாதே தங்கமே. அது உன் மனதை மேலும் கஷ்டப்படுத்தும். நிச்சயமாக அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது. நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததைப் போலவே அமையச் செய்வேன். உன் எதிர்காலம் பொற்காலமாக அமையப் போகிறது. நல்ல சந்தோஷத்தோடு, மன நிம்மதியோடு, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் கனவுகளும் ஆசைகளும் என் ஆசீர்வாதத்தோடு நடக்கும் தங்கமே. அழாதே, புலம்பாதே. தவித்து கொண்டிருக்கிறாய். நான் அதை பார்த்து சும்மா இருக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே. நான் அதை சரி செய்து விடுவேன் தங்கமே. இன்று இரவுக்குள் உன் கஷ்டத்திற்கு இறுதி நாளாக இருக்கும் தங்கமே. நம்பு. இந்த சாயியை நம்பினால் நிச்சயமாக நடக்கும். உன்னை உயர்த்துவது எது, உன்னை வாழ்வித்து வளரச் செய்வது எது, உனக்கு புகழை தேடி தருவது எது என்பதையெல்லாம் நினைவில் வச்சுக்கோ. ஆம் தங்கமே, உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் எது என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆனால் உன் தோல்வியை மனதில் பதிய வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அது உன் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமைகளை நான் சீராக்குவேன். கலங்காதே. உனக்காக உன்னுள் நான் இருக்கிறேன் தங்கமே. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களே அழகானவர்கள். உன் எண்ணங்களில் மட்டும்தான் வாழ்க்கை இருக்கிறது. எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோ. எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டேனும் ஏமாற்றம் ஒன்றும் உனக்கு பெரிதாக தெரியாது. யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டுமே வாழ்க்கையில் நம்பு. கோபப்படாதே, எரிச்சல் படாதே. வாழ்வது ஒரே ஒரு முறை. அழகான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை. அழகாக வாழ்ந்துவிடு. அழகாக வாழ்ந்துவிடு தங்கமே. உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். நீ என்னிடம் கேட்கலாம், அப்பா நான் ஓடி ஓடி உழைத்தாலும் பணம் என் கையில் தங்குவதில்லை, கடனும் தீரவில்லை, தேவைகளும் பூர்த்தியாகவில்லை என்று வருந்துகிறாய். என் கடன் தீராதா என்று நினைக்கிறாய். இன்று இரவு அதிசயம் நடக்கும். என் தொழிலில் லாபம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக இன்று இரவு அதிசயம் நடக்கும். நான் சிந்திய வேர்வைக்கு பணம் கிடைக்காதா என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக இன்று இரவு இதற்கு விடை கிடைக்கும். என் தங்கமே, ஒவ்வொருவரும் நீங்கள் வாய் திறந்து கண்ணீரோடு கேட்டால்தான் உங்கள் சப்தம் எனக்கு கேட்குமா என நிச்சயமாக இல்லை. இப்போ உனக்கு என்ன தேவை என்பதை எனக்கு தெரியும். உங்கள் அனைவருடைய கேள்விக்கு எல்லாம் பதில் கூறத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். இங்கு வந்து முதலில் பொதுவாக சொல்லிவிட்டேன். இன்று இரவு உன் கஷ்டத்திற்கு இறுதி நாளாக இருக்கப் போகிறது. அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அப்படி என்றால் என்ன, நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில நிகழ்வுகள் நடந்து உனக்கானதாக கிடைக்கப் போகிறது. ஒரு சில நேரங்களில் உன் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் என்று தைரியத்தோடு இருக்கிறாய். ஆனாலும் யாரோ உன் மனதை உள்வாங்குகிறார்கள். உன் நிம்மதியை கலைப்பதற்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து விடுகிறது. கவலையே படாது. நடக்கும் என்று நம்பு. நம் சாயப்பா இருக்கிறார் என்று நம்பு. நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இருந்தால்தான் நடக்கும். நம்பிக்கை இல்லாவிடில் நிச்சயமாக நடக்காது. இதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. எப்போதும் நீதான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டாயே. அடுத்தவனை நாடி நிற்காத பிள்ளை என் பிள்ளை. உன் குறைகளை நீ மற்றவர்களிடம் சொல்லி பகிரவில்லை, என்னிடம்தான் கூறுகிறாய். நீ யாரிடம் வாக்குவாதம் செய்யாத பிள்ளை. எப்போதும் நீ முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னிடத்தில் எவ்வளவு நல்ல குணம், தங்க குணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்ப துன்பம் இல்லாமல் இருக்காதே. இவைகளை கடந்து வந்தால் தானே நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தரமாக வழி பிறக்கும் தங்கமே. ஒரு சிலவற்றை கிடைத்ததும் போதும் என்று சொல்லு.
போதும் என்று சொல்லு. போதும் என்ற மனம் உனக்கு வேண்டும். மனதை கட்டுப்படுத்த முடியாதுதான். ஆனால் இந்த சாயியிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னால் உன் மனதை கட்டுப்படுத்த முடியுமே. நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு வலி எப்போது தீரும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். இப்படியே தான் சாயி நான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய். நீ என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை வரவழைத்தேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு சாயி இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது. இனி கலங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையை கைவிடவே மாட்டேன். நீ எங்கும் எதற்காகவும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் பிள்ளை என்னிடம் மட்டுமே உரிமையாக கேட்பதை பார்த்து நான் எவ்வளவு பெருமிதம் அடைகிறேன் தெரியுமா? எவ்வளவு பெருமிதம் அடைகிறேன் தெரியுமா தங்கமே? என் பிள்ளைக்கு என்ன என்பதை பார்த்து பார்த்து நான் தந்து கொண்டிருக்கிறேன். உன்னை உனக்கான வாழ்க்கையோடு நிச்சயமாக வாழ வைப்பேன். எப்போது என் கஷ்டங்கள் தீரும் என்றுதானே ஏங்குகிறாய்? இதுவும் இன்று இரவு உன் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் தங்கமே. கவலையே படாது. இந்த சாயியை நம்பு. எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை கூறு. என் நாமத்தை உச்சரித்தால் கர்ம வினைகள் அதன் சுவாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும். எப்படி தாமரை இலை மேல் தண்ணீர் ஒட்டாதோ அதுபோலவே என் நாமத்தை உச்சரிப்பவர்களை கர்ம வினைகள் தீண்டவே தீண்டாது. நாமத்தை ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு எந்த வேலையும் தொடங்கு. எழும்போது ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு எழுந்திரு. எப்போதும் ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, துணிச்சலோடு இரு, துணிவோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. உன் சாயி உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லித் தருவேன். கவலையே படாது. என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து விடுவேன். நீ ஆசைப்பட்டதை நான் தந்து விடுவேன். கவலையே படாது. உன்னுடைய காத்திருப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது. உன்னுடைய முயற்சி வீண் போகவில்லை தங்கமே. உன்னிடம் துணிச்சல் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று நினைக்காதே. அது பெருமிதையாக இருக்கிறது. என் பிள்ளைக்கு இன்று இரவுக்குள் நிச்சயமாக அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அது கஷ்ட நிவர்த்திக்கான வழிமுறையாக இருக்கும். நான் சொல்லுவதை நம்பு. இந்த சாயியை நம்பினோர் கைவிடப்படார். எல்லா விதத்திலும் உனக்கு உதவி செய்து உன்னுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றி காண்கிறேன். ஓம் சாய்ராம்.